வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நவகிரகங்களை பற்றி ஒரு சிறிய விளக்கங்களை பார்ப்போம். அதில் முதல்ல வரக்கூடியது சூரியன். சூரியன் ஆத்மகாரகன், உயிரோட ஆதாரம், தந்தைக்காரகன். இவர் சிம்மத்தில் ஆட்சி பெறுவார். இரண்டாவதாக சந்திரன். சந்திரன் மனோகாரகன், மனதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டவர். இவர் தாய்க்காரகன். இவர் கடகத்தை ஆட்சி பெறுவார். செவ்வாய். செவ்வாய் சகோதரக்காரகன், வீரம், சக்தி, செயல்திறன் இவற்றை குறிக்கக்கூடியது. இவர் மேஷம், விருச்சிகத்தில் ஆட்சி ஆவார். அடுத்து புதன். புதன் கல்விக்காரகன். கல்வி அறிவு, புத்தி, வாக்குத்திறன் இவற்றை பற்றி குறிக்கும். இவர் மிதுனத்திலையும் கன்னியிலையும் ஆட்சி பெறுவார். குரு. குரு ஞானக்காரகன். ஞானம், குரு, அறம் இவர்களையெல்லாம் குறிக்கிறது குரு. குரு தனுசுலையும் மீனத்திலையும் ஆட்சி ஆவார். சுக்கிரன். சுக்கிரன் காமக்காரகன். இவர் இன்பம், இளமை, சொகுசு வாழ்க்கை, அழகு இவற்றை பற்றி குறிக்கக்கூடியது. இவர் ரிஷபத்திலையும் துலாம்லையும் ஆட்சி ஆவார். சனி. சனி பகவான் தொழிற்காரகர். தொழில், தண்டனை, பொறுப்பு இவற்றையெல்லாம் குறிக்கக்கூடியது சனி. இவர் மகரம், கும்பம் இதில் ஆட்சி அறுப்பார். ராகு ஒரு மாயை காரகத்துவம் கொண்டது. உலக இன்பம், வாஞ்சை, வஞ்சகம் இவற்றை குறிக்கக்கூடியது. இது ஒரு சாயா கிரகம். இந்த ராகுவிற்கு ராசி அதிபதி இல்லை. அடுத்து கேது. கேது ஒரு மோட்ச கிரகம். ஆன்மீகம், துறவரத்தை குறிக்கக்கூடியது அந்த கேது கிரகம். இதுவும் ஒரு சாயா கிரகம். கேதுவிற்கும் ராசி அதிபதி இல்லை. நன்றி.